Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. La ya'suna Allah ma amarahum wa yaf'aluna ma yu'marun. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam, ra'aitu Jibril fi surati lahu 600 janahin. Aw kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் சலவாத்தும் சலாமும் அண்ணல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னம் நிறைந்த தாய்மார்களே, ஹஸரத் அவர்கள் அழகான விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக, அதாவது பிறரின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், நம்மின் மூலமாக பிறருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இது மாதிரியான சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லுவோன்னு சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. மலக்குமார்கள் மனித உருவத்தில் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அன்பு தாய்மார்களே, மலக்குன்னா என்ன அர்த்தம்? மலக்குன்னு சொன்னால் ஆற்றல் பெற்றவர்கள். மலக்குன்னு சொன்னால் அந்த மலக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆற்றல் மிக்கவர்கள், ஒரு ஆற்றல் பெற்றவர்கள், சக்தி பெற்றவர்கள் என்பதாக அர்த்தம். பல ஆற்றல்களை தனக்குள்ளே சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்பதாக அர்த்தம். இந்த மலக்கு அப்படிங்கிற ஒரு படைப்பு நிச்சயமாக அது உன்னதமானது, உயர்வானது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தனது நூறினால், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த மலக். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிச்சயமாக ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த மலக். இப்போ மலக்கு என்பவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன தோற்றத்தில் இருப்பாங்க? அன்பு தாய்மார்களே, எப்படி நம்மளுடைய ரூஹை பார்க்க முடியாதோ, உயிரை பார்க்க முடியாதோ, அதே போன்று அவங்களையும் பார்க்க முடியாது. அதாவது மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு நிமிஷம் கூட, கண் சிமிட்டுற நேரம் கூட அல்லாஹ் கட்டளையிட்ட ஒன்றுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. இதுதான் அந்த மலக்கினுடைய தன்மை. மலக்குமார்கள் என்பவர்கள் உன்னதமானவர்கள், உயர்வானவர்கள். அவர்களுக்குன்னு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நிச்சயமாக மலக்குமார்கள் உண்மையானவர்கள் என்பதாக நாம் ஈமான் கொள்ளணும். இந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்வான், யுஸப்பிஹூன லைல வன்னஹார் லா யஃப்துரூன். இரவு பகலாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலக்குமார்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும். அந்த மலக்குமார்களுக்கு பாவமே தெரியாது. பாவமே தெரியாதுன்னு சொன்னால் பாவம் என்பதே அவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்காத ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் பாவம் என்பது ஏற்படாது. யுஸப்பிஹூன லைல வன்னஹார், இரவும் பகலும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. லா யஃப்துரூன், கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, இடைவெளி விட மாட்டாங்க. இடைவெளி விடாமல் இரவும் பகலும் அவங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, அவங்களுக்கு குடிப்பு கிடையாது. குடிப்புன்னு சொன்னால் எதுவும் குடிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை, தாகம் கிடையாது. நிச்சயமாக அவங்களுக்கு உணவு எல்லாமே வணக்கம்தான், அல்லாஹ்வுடைய வணக்கம்தான். சில பேர் நின்ற மேனிக்கு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் ருக்குவில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் சஜ்தாவில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, தொழுகையில் நாம் செய்கிறோம் அல்லவா வணக்கங்கள், இது பூராவுமே மலக்குமார்களுடைய வணக்கங்கள் தான். மலக்குமார்கள் எந்தெந்த நிலையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்களோ அதே நிலை தான் தொழுகை. தொழுகையில் நம்ம நின்றுக்கிட்டு ஓதுறோமா, சில மலக்குமார்கள் நின்றுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்குறாங்க. சில மலக்குமார்கள் ருக்குவில் அல்லாஹ்வை வணங்குறாங்க, சில மலக்குமார்கள் சஜ்தாவில் அல்லாஹ்வை வணங்குறாங்க, சில மலக்குமார்கள் உட்கார்ந்த நிலையில் அல்லாஹ்வை வணங்குறாங்க. இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மலக்குமார்கள்.
நிச்சயமாக ஒரு பெரிய இமாம் அவங்க எழுதி காட்டுவாங்க, சொல்லுவாங்க, ஒரு பயானில் சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்படி ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அந்த விமானத்தை பார்த்து, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேனை பார்த்து கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்களோ, மேலே பறந்து செல்லக்கூடிய அந்த ஃப்ளைட், மேலே பறந்து செல்லக்கூடிய அந்த விமானம் கீழே உள்ள மக்களுக்கு, பூமியில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குமோ, இப்படி மலக்குமார்களுக்கு இந்த மனிதர்கள் ஆச்சரியமாக தோன்றுவார்கள். மலக்குமார்கள் இந்த மனிதர்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு மனிதனை நான் படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை செஞ்சபோது மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ் வேணவே வேணாம், வேணவே வேணாம். ஏன்னு சொன்னால், நீ ஷைத்தானை படைச்ச, ஜின்களை படைச்ச, அவங்க உனக்கு மாறு செஞ்சிட்டாங்க, மனிதர்களை படைக்காதே என்பதாக கண்டிப்பாக வேணாம்னு சொன்னாங்க. அதாவது அந்த நேரத்தில் மனிதர்களை படைக்க வேணாம், ஜின்களை பற்றி சொன்னாங்க. ஷைத்தான் இப்போ நல்லவனாக இருந்தான், மஷூரா செய்யும் போது ஷைத்தான் நல்லவனாக இருந்தான். எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டாங்களோ அந்த நேரத்தில் தான் அவன் ஷைத்தான் தூக்கி எறியப்பட்டவனாக மாறுகிறான். அன்பு தாய்மார்களே, இப்போ மலக்குமார்கள் வேணாம்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ஆச்சரியமாக தெரியும். ஏன்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, இந்த மனிதர்களை பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த மனிதர்கள்ட்ட நல்ல தன்மையும் படைச்சிருக்கிறான், கெட்ட தன்மையும் படைச்சிருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்களேம்மா, மலக்குமார்கள்ட்ட நல்ல தன்மை மட்டும்தான் இருக்கும், ஷைத்தான்கிட்ட கெட்ட தன்மை மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு நல்லதே தெரியாது, ஷைத்தானுக்கு நல்லதே தெரியாது. மலக்குமார்களுக்கு கெட்டதே தெரியாது. ஆனால் மனிதனுக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, அதை பிரித்தறிந்து கெட்டதை அல்லாஹ்விற்காக தவிர்த்து நல்லதை அல்லாஹ்விற்காக செய்யும் போது மலக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா, நம்மை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டாங்க, நம்மை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கண்ணா. நிச்சயமாக மனிதனுக்கு அல்லாஹ் நல்லதை செய்யக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கிறான், கெட்டதை செய்யக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கிறான். கெட்டது செய்யலாம், கெட்டதில் இன்பம் அதிகமாக இருக்கும், நல்லதை விட பாவத்தில் அதிகமான இன்பம் இருக்கும். இன்பம் இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனாலும் அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து நல்லதை செய்து அவன் வாழும் பொழுது மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போகிறான். அதை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, எப்படி ஏரோப்ளேனை நாம் பார்க்கிறோமோ அது மாதிரி நம்மளை ஆச்சரியமாக அந்த மலக்குமார்கள் பார்ப்பாங்களாம். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருமே மலக்குமார்களாக மாறணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தருமே மலக்குமார்களுடைய தன்மையில் நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளை பார்த்து மலக்குமார்கள் பொறாமைப்படணும், மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்லணும், அல்லாஹ் இவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, இந்த மனிதர் இந்த மாதிரி ஒன்றவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் செய்கிறது பூரா செய்கிறாங்க என்று மலக்குமார்கள் நம்மளை பற்றி அல்லாஹ்ட்ட பெருமை பாராட்டி கூற வேண்டும். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், வமா யாலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, மலக்குமார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணிக்கை என்ன, அவங்க எப்படி என்ன தோற்றத்தில் இருப்பாங்க, எந்த தோற்றத்தில் இருப்பாங்க, மனிதர்களுடைய தோற்றத்தில் இருப்பாங்களா, பறவைகளுடைய தோற்றத்தில் இருப்பாங்களா, என்ன தோற்றத்தில் அவங்க இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான், அல்லாஹ் ஒருவனே அறிவான். நிச்சயமாக அதாவது மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அந்த படைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய படைகள் என்பதாக மலக்குமார்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த படைப்பினங்கள் எப்படி இருப்பாங்க என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், அவனுக்கே வெளிச்சம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி. அந்த ஆயத்தில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக ஈமானுடைய கடமைனா என்ன நம்ம படிச்சிருப்போம், அல்லாஹ்வை கொண்ட ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை கொண்ட ஈமான் கொள்ளணும், வேதங்களை கொண்ட ஈமான் கொள்ளணும், தூதர்களை கொண்ட ஈமான் கொள்ளணும். இப்படி நாம நிச்சயமாக ஒரு 6 கடமைகளை மறுமை நாளை கொண்டு விதியை கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அன்பு தாய்மார்களே, இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுவான், என்ன எப்படி நீங்கள் ஈமான் கொள்றீங்களோ அதே மாதிரி என்னுடைய படைப்பாகிய மலக்குமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களுடைய உன்னதமான தன்மை, உயர்வான தன்மை, அவர்களுடைய பாவமற்ற தன்மை, இதை கொண்டு நாம் கண்டிப்பாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் பக்ரா சூராவில் தன்னுடைய ஆயத்தில் சொல்லி காட்டுவான். இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான், வமை யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி வல் யௌமில் ஆஹிர். நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும். இதையெல்லாம் யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வை நம்பலாட்டி, மலக்குமார்களை நம்பலாட்டி,
அதாவது வேதங்களை நம்பலாட்டி தூதர்களை நம்பலாட்டி மறுமையினால நம்பவில்லையானால் கண்டிப்பாக ஃபக்கத் ضل ضلالا بعيدا அவர் ரொம்ப வழிகேட்டில் ஆகிவிடுவார், அவர் குஃபுர்ல போய்விடுவார் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அன்பு தாய்மார்களே, அப்ப ஈமானுடைய ஒரு கடமை தான் இந்த மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், நிச்சயமாக மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, நூறினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பிரகாசத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க மலக்குமார்கள் என்பதாக சொல்லுவாங்க. இந்த மலக்குமார்கள் என்ன தோற்றத்தில் இருப்பாங்க? மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவாங்களா? மனிதர்களுடைய தோற்றத்தில் மலக்குமார்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரஅய்து ஜிப்ரீல் ஃபி சூரத்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வடிவத்தில் பார்த்தேன். எப்படி வடிவம், எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தாங்கன்னா அந்த வடிவத்தை வர்ணிக்க முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க, லஹு சித்து மஅத்து ஜனாஹின், லஹு சித்து மஅத்து ஜனாஹின். சித்து மஅத்து ஜனாஹின் சொன்னால் 600 ரெக்கைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. யாருக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை ரெக்கைமா? 600 ரெக்கைகள் இருந்துச்சு. நிச்சயமாக குல்லு ஜனாஹி மின்ஹா, அந்த ஒவ்வொரு ரெக்கையுமே 600 ரெக்கையிலிருந்து ஒவ்வொரு ரெக்கையுமே ஒரு ரெக்கையை அவர்கள் விரிப்பார்களே ஆனால் கது சத்தல் உஃபுக, அது வானத்தை அந்த ஆகாயத்தை பூரா மூடிக்கிறோம். அதாவது இந்த பூமியை பூரா மூடி அப்படி சுருட்டிடுவாங்க ஒரு ரெக்கையில். பூமியையும் அந்த ஆகாயத்தையும் வானத்துக்கு கீழே உள்ள எல்லா பகுதியையும் மேற்கிலிருந்து கிழக்கில் வரைக்கும் அப்படி மூடிடுவாங்க, அப்படி மூடிடுவாங்க. அந்த அளவு பெருசு அந்த ரெக்கை. அவ்வளவு பெருசுன்னு சொன்னால் அவங்க எவ்வளவு பெருசாக இருப்பாங்க, அவங்க எவ்வளவு பெருசாக இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய தோற்றத்தில் காட்சி தந்திருப்பாங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக யஸ்குத்து மின் ஜனாஹிஹி மினல் கஹாவில், அதாவது நிச்சயமாக அந்த ஹதீஸில் வரும், யஸ்குத்து மின் ஜனாஹிஹி, அவங்களுடைய ரெக்கையிலிருந்து அப்படி உதிர்ந்து கொண்டிருக்கும் மினத் தஹாவில், அதாவது மின்னக்கூடிய வெளிச்சங்கள். அவங்க ரெக்கை அப்படி மின்னுச்சு, ஒளிமயமாக இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன் என்பதாக, ஒளியினால் அப்படி எழுதி கொண்டிருந்தது, அதை நான் பார்த்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவு பெரிய தோற்றத்திற்கு சொந்தக்காரவங்க. அவங்களுடைய தோற்றம் வானத்துக்கும் பூமிக்கும் இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடைவெளியை விட ரொம்ப பெரியது, ரொம்ப பெருசு. ரெக்கை மட்டுமே அவ்வளவு பெருசுன்னு சொன்னா அப்போ அவங்க தோற்றம் எவ்வளவு பெருசு. இவ்வளவு பெரிய தோற்றத்தில் உள்ளவங்க மனிதர்களுடைய உருவத்தில் வர முடியுமா? மனிதர்களுடைய உருவத்தில் வருவதற்கு சாத்தியப்படுமா என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கும்போது இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70 அல்ஃப மலக்கின். நிச்சயமாக அதாவது பைத்துல் மாமூர்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்குது 7 வானத்துக்கு மேலே. அந்த 7 வானத்துக்கு மேலே பைத்துல் மாமூருங்கிற பள்ளிவாசல் இருக்குது. இதா ஹரஜு லம் யஊது இலைஹி, ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மாமூருங்கிற பள்ளிவாசலை 70,000 மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? நிச்சயமாக தவாப் செய்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டு என்ன செய்கிறாங்க? கண்டிப்பாக தொழுதுட்டு வர்றாங்க. திரும்ப அந்த பள்ளிக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய தோற்றத்தில் உள்ள மலக்குமார்கள் கிட்டத்தட்ட நிறைய இருக்கிறாங்க. அவங்க எண்ணிக்கையை நாம் அறிய முடியாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் புதுசா கியாமத்து நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு 70,000 மலக்குமார்கள் அனுப்பப்பட்டிருப்பாங்க, நாளைக்கு ஒரு 70,000, அடுத்த நாள் ஒரு 70,000, நேற்று வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க புதுசா. அப்ப எத்தனை மலக்குமார்கள் இருப்பாங்க? எத்தனை மலக்குமார்கள் இருப்பாங்க? அத்தனை மலக்குமார்களுடைய தோற்றம் என்ன, அவங்களுடைய வடிவம் என்ன, அவங்களுடைய உருவம் என்ன? அன்பு தாய்மார்களே, இதை நாம் ஹதீஸ்களை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மலக்குமார்களுடைய சம்பந்தமாக அல்லாஹ் என்னென்னு சொல்லுக, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னு சொல்லுகிறாங்க என்று பார்த்து வரும்போது, வமா மின் அப்தின் முஸ்லிமின் யதுஊ லி அஹீஹி பிலஹிரில் கைபி இல்லா கால மலக்குன் வலக்க பிமிஸ்லின். நிச்சயமாக வமா மின் அப்தின் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான அடியான் யதுஊ லி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுக்கு துஆ செய்கிறார், பிலஹிரில் கைபி, தன்னை விட்டு மறைந்திருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கிறார், வெளியூரில் இருக்கிறார், தூரத்து ஊரில் இருக்கிறார், இப்படி தூரத்து ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்கு, தன்னுடைய நண்பனுக்கு, கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், பழக்கமான சகோதரனாக இருக்கலாம், ஈமானுடைய அடிப்படையில் பழக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆக தன்னை விட்டு மறைவாக உள்ள ஒரு நண்பருக்காக, ஒரு சகோதரருக்காக ஒரு முஸ்லிம் துஆ செஞ்சா
இல்லா கால மலக்குன், ஒரு மலக்கு சொல்லுகிறார், பக்கத்தில் இருந்து சொல்லுகிறார், ஆமீன் வலக்க பிமிஸ்லின், அல்லாஹ் உன் துஆவை ஏற்றுக்கறட்டும், உனக்கும் உன் நண்பனுக்காக உன்னோட சகோதரனுக்காக என்ன நன்மையை நீ கேட்கிறாயோ அதே மாதிரி நன்மை உனக்கும் அல்லாஹ் கொடுக்கட்டும் என்பதாக நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து ஆமீன் சொல்றாங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ வானத்துக்கும் பூமிக்கு இடையில் உள்ள உயரமான மலக்கு நம்ம பக்கத்தில் எப்படி உட்கார முடியும்? நம்ம பக்கத்தில் இருக்க முடியுமா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அல்லவா, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அல்லவா, இந்த சபையில் நிச்சயமாக ஒவ்வொரு மலக்குமார்களும் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய வருகை அங்கே இருக்குது, நமக்கு பக்கத்தில் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எனவே தான் சொல்லுவாங்க, சபையில் நம்ம பயான் கேட்கும்போது பேசக்கூடாது, சபையில் நம்ம பயான் கேட்கும்போது அங்கும் இங்கும் பார்க்கக்கூடாது, சபையில் நம்ம பயான் கேட்கும்போது வாட்சியை பார்ப்பது, டயத்தை பார்ப்பது, கீழே உள்ள பொருட்களை எடுத்து விளையாடுவது, நிச்சயமாக பாராமுகமாக இருப்பது, இதுவெல்லாம் கூட. ஏன்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் உள்ள மலக்கு சொல்லுவாங்களா, இங்கே பார் பயான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீயே கவனம் இல்லாமல் இருக்கிற என்று அந்த மலக்குமார்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம். ஆனால் நாம் அறிய மாட்டோம். அப்போ நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. தாய்மார்களே, கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பு மெய்சில் இருக்கும், முடி சிலிருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, மலக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டாலே கண்டிப்பாக நம்ம எந்த தப்பும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் பார்க்குறோம், நம்மளை கண்காணிப்பதற்காக மலக்குமார்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். இப்போ மலக்கு இருப்பாங்க எதுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்மளோட சேர்ப்பதற்காக, நமக்காக துஆ செய்வதற்காக. இந்த மஜ்லிஸ் எப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இந்த மாதிரி பயான் மஜ்லிஸ் அப்படி மூடிக்கிறோம். நஸலத் அலைஹிமு ஸகீனா, நிம்மதி என்ற அந்த நிம்மதியை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த சபையில் இறங்குவாங்க. சக்கீனாவுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதியை கொண்டுகிட்டு யார் வருவாங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் வருவாங்க. நிச்சயமாக அதாவது மலாயிகா, மலக்குமார்கள் நம்மளை சூழ்ந்துக்குருவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ ஒவ்வொரு சபையிலும் இது மாதிரி இஷாவுக்கு பின்னாடி தராவி நேரத்தில் நீங்கள் ஒன்று கூடுறீங்க, எப்போவெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், இந்த நம்ம பள்ளிவாசல்ல தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான், அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ். எப்போவெல்லாம் இந்த சபைகளில் நம்ம ஒன்று கூடுறோமோ நம்மள்கிட்ட சலசலப்பு இருக்கக்கூடாது, நம்மகிட்ட பேச்சு இருக்கக்கூடாது, பாராமுகமான அசால்ட்டு தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்மளோடு மலக்குமார்கள் இருப்பாங்க. நம்ம தப்பானதை பேசிக்கிட்டு இருந்தா, அங்கிட்டு பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம கவனம் இல்லாமல் இருந்தா அந்த மலக் நம்மளை விட்டு அப்படி தூரமாக ஒதுக்கிடுவாங்க, நம்மளை அப்படி வெறுப்போடு பார்ப்பாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே இவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு மஜ்லிஸ் இப்போ நம்ம பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன தோற்றத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய தோற்றம் என்ன, அவங்க மனித உருவத்தில் வருவதற்கு சக்தி பெற்றவர்களா என்று நம்ம பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யதூஃபூன ஃபித்துருக், பாதைகளில் பல மலக்குமார்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, பாதைகளில் பல மலக்குமார்கள் சுற்றி வர்றாங்க. எல்தமிசூன அஹ்ல திக்ரி, திக்ருடையவர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது குர்ஆன் ஓதுறாங்களா, யாராவது தஸ்பீஹ் செய்கிறாங்களா, யாராவது சலவாத் சொல்கிறாங்களா என்பதை அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபைதா வஜது கௌமன் எதுக்கூறுன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார். வீட்டில் இருக்கிறீங்க, தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களை பார்த்துட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தனாது, அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, ஹலும்மு, வாங்க மலக்குமார்களே வாங்க என்பதாக கூப்பிடுவாங்க. ஃபயஹுஃபூனஹும், அந்த திக்ர் செய்யக்கூடியவர்கள் சூழ்ந்து கொள்வாங்க. அன்பு தாய்மார்களே, அஜனிஹத்திஹிம், எப்படி சூழ்ந்துக்குருவாங்கன்னு சொன்னால் திக்ர் செய்யக்கூடியவர்கள் சுற்றி அவங்களுடைய ரெக்கைகளால் மூடிக்கிடுவாங்க. இல்லை சமாயி துனியா அப்படி மூடி அந்த மலக்குமார்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வானம் வரைக்கும் என்ன செய்வாங்க, நம்மளை மூடி நமக்காக துஆ செய்வாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த மலக் அதாவது தெருக்களில் சுற்றி கொண்டு இருக்கிற மலக்கு, இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சியில் கேட்குறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், இது மாதிரி நல்ல காரியத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோடு மாறி நமக்காக துஆ செய்கிறாங்க. எல்லா மலக்குமார்களும் அங்கே வந்துடுறாங்க. இன்னொரு ஹதீஸில் வரும், சில மலக்குமார்கள் எல்லா பக்கமும் சுற்றி வர்றாங்க, எங்கே ஸலவாத் சொல்லப்படுகிறதோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஸலவாத் சொல்கிறாங்களோ, யார் ஸலவாத் ஓதுறாங்களோ அந்த ஸலவாத்தை என்ன செய்கிறாங்கன்னா உடனே நம்மள்கிட்ட இருந்து வாங்கி, இப்போ அவுலியா நகரில் நாம் இங்கே என்ன செய்கிறோம், நம்ம ஸலவாத் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால்
நம்மள்கிட்ட உள்ள மலக், நம்ம பக்கத்தில் இருக்கிற மலக் என்ன செய்கிறாங்க, உடனே மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் யாருமா இருக்கிறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ளே இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறான். பல கோடிக்கணக்கில் உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பேர் ஸலவாத் சொல்கிறாங்களோ, சலாம் சொல்கிறாங்களோ, அவங்களுடைய சலாம் அவங்களுக்கு உடனுக்குடனே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதுக்குன்னு சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தாய்மார்களே, ஸலவாத் நிறைய ஓதிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் நிறைய ஓத 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 அத்தனை தடவையும் அந்த மலைக்கு கேட்டுட்டு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இந்த மாதிரி அறந்தாங்கியில் உள்ள அவுலியா நகர்ல இருந்து இன்னாருடைய மகள் இன்னார், இன்னாருடைய உங்கள் பேரை சொல்லி, நம்ம பேரை சொல்லி, நம்ம அத்தாவுடைய பேரை சொல்லி, இன்னாருடைய மகள் இன்னார் உங்கள் மேலே ஸலவாத்து சொன்னாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. அன்பு தாய்மாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் உடனுக்குடனே ஒரு மலக்கு என்கிட்ட வந்து சேர்க்கிறார், நான் உட்கார்ந்திருப்பேன், உங்கள் சலாமுக்கு நான் பதில் சொல்வேன். அல்லாஹ் அக்பர். யாருடைய சலாமுக்குமா? நம்ம சலாமுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த சலவாத் கண்டிப்பாக மிகவும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும், பேணுதலானதாக இருக்க வேண்டும். இந்த சலவாத்தை நம்மள்கிட்ட கொண்டு போகிறது யாருமா? இந்த சலவாத்தை கொண்டு போகிறது யாருமா? மலக்குமார்கள். அப்போ நம்மளோட மலக்குமார்கள் எல்லா நிலைகளிலும், பாவம் செய்யக்கூடிய நிலைகளை தவிர, அசுத்தமான நேரங்களை தவிர, இப்போ டாய்லெட்டில் இருக்கிறோம், உள்ள மலக்கு இருக்க மாட்டாங்க, அசுத்தமான இடத்துல மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறணும், வீட்டை அசுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அங்கேயும் மலக்குமார்கள் உள்ளே வர மாட்டாங்க. இப்போ மலக்குமாருடைய வேலை என்னன்னு சொன்னால், வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வர்றது, நம்மளுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய அமைதியை கொண்டு வந்து சேர்க்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில ஒரு பாலமாக, ஒரு வசீலாவாக, ஒரு மூலதனமாக இருக்கிறாங்க இந்த மலக்குமார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட இருந்து ரஹமத்தை கொண்டு வருவது, அவனை சக்கீனாங்கிற மன நிம்மதியை கொண்டு வருவது, இதெல்லாம் இந்த மலக்குமார்களுடைய வேலை. நாம் தப்பானதை நினச்சிக்கிட்டு இருந்தால், தவறு செஞ்சால், பாவத்தை செஞ்சால், அந்த மலக்குமார்கள் நம்மளை விட்டும் அகன்றுவாங்க, நம்மளை விட்டும் போயிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த மலக்கு, நமக்காக இருக்கக்கூடிய இந்த மலக்கு, இவங்க அதாவது மனித உருவத்தில் வருவார்களா? மனித உருவத்தில் வருவதற்கு சக்தி பெற்றவர்களா? ஆம் அன்பு தாய்மார்களே, அவர்கள் மனித உருவத்திலும் வருவாங்க. நாய், பன்றி, இந்த ரெண்டு உருவத்தை தவிர, நாயும் பன்றியும் இந்த ரெண்டு உருவத்தை தவிர மற்ற எல்லா உருவங்கள்லையும் வருவாங்க. சிங்கம் போல் வருவாங்க, பாம்பு போல் வருவாங்க, மனிதன் போல் வருவாங்க. எந்தெந்த உருவத்தில் வரணுமோ நிச்சயமாக அந்த உருவங்களெல்லாம் வருவாங்க. நிச்சயமாக மலக்குமார்கள் வருகக்கூடிய அந்த வருகையை மனிதர்களை தவிர, நம்மை தவிர, ஜின்களை தவிர, ஜின்களுக்கும் தெரியாது. நிச்சயமாக அந்த மலக்குமார்களுடைய வருகையை நம்ம ரெண்டு சாராரை தவிர மற்ற எல்லாரும் அறிவாங்க. உதாரணமாக சேவல் கத்து, நிச்சயமாக சில பேர் சொல்லுவாங்க, சேவக்கோழி கத்துனா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா, யா அல்லாஹ் சேவல் கோழி கத்துது, அதனுடைய நலவை நான் கேட்கிறேன். மலக்குமார்களை பார்த்தால் கத்துமா? அல்லாஹ் அக்பர். மலக்குமார்களை பார்த்தா சேவக்கோழி குக்குருக்கு கோ என்பதாக கத்துமா? எனவே சொல்லுவாங்க, நான் தசுப்பு தீக்க, என்ன செய்யாதீங்க, சேவலை திட்டாதீங்க, சேவக்கோழியை திட்டாதீங்க. சனியம் முடிச்சு இப்போ நம்ம திட்டிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன், பயானுக்கு இடத்துல கத்திக்கிட்டு. அல்லாஹ் அக்பர். திட்ட வேணாம். சேவக்கோழியை காலையில் கத்துமாருங்களே, இப்போ பிரச்சனை இல்லை, காலையில் தூங்குகிற நேரத்தில் கத்தும், நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், தஹஜ்ஜத் நேரம், அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் கத்தும். அப்போ சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூங்குகிற நேரத்தில் சேவக்கோழி கத்துச்சுன்னு சொன்னால் அந்த சேவக்கோழி திட்டாதீங்க. ஏன்னு சொன்னால் அது மலக்குமார்களை பார்க்கிறது. வானத்தில் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய பாங்குகளை கேட்கிறது, பாங்கு சப்தத்தை கேட்கிறது. மலக்குமார்கள் பாங்கு சொல்லுவாங்க, அந்த பாங்கு சப்தத்தை அந்த சேவக்கோழி கேட்குது. கேட்ட உடனே அது கொக்கர கோக்கோன்னு கத்தலை, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அதுவும் சொல்லுகிறது அல்லாஹ் அக்பருங்கிற வார்த்தையை. அன்பு தாய்மார்களே, அது நமக்கு கேட்பது என்னவோ கொக்கர கோக்கோ, ஆனாலும் கூட அது சொல்வது என்ன? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அது சொல்லுகிறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து சேவக்கோழி மலக்குமார்களுடைய சவுண்டை கேட்டதினால், மலக்குமார்களை பார்த்ததினால். எனவே சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேவக்கோழியை திட்டாதீங்க, சேவக்கோழியை திட்டாதீங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ நாம் இந்த மாதிரி நிச்சயமாக சேவக்கோளுடைய உருவத்தில் வருவாங்க மலக்குமார்கள், மாட்டினுடைய உருவத்தில் வருவாங்க, என்ன உருவத்தில் வேணாலும் வருவாங்க. நாயையும் பன்றியையும் தவிர, இந்த ரெண்டுமே அசுத்தமான மிருகங்கள்,
இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா உருவத்திலையும் மலக்குமார்கள் வருவாங்க. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வஹி கொண்டு வரும்போதெல்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க பெரும்பாலும் அவங்க உருவத்தில் வந்திருக்கு 3 விதமாக வருவாங்க. ஒன்று, அவங்க வர்றது வெளியில் தெரியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது, உடம்புக்குள்ளே அப்படி புகுந்துருவாங்க, உடம்போடு உடம்ப சேர்ந்துருவாங்க. யாருமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 விதமாக வருவாங்க. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்புக்குள்ளே அப்படி சேர்ந்துருவாங்க, உடம்புக்குள்ளே ஊடுருவாங்க. அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர்கள் மலக்குமார்கள். அதனால தான் அவங்களுக்கு மலக்கு என்பதாக பேர் வந்துச்சு. அப்போ உடம்புக்குள்ளே ஊடிடுவாங்க, உடம்போடு உடம்பை மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் அப்படி உடம்பு முறிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு அப்படி முறிக்கும். அவங்க உடம்புக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா கண் விழி புழுங்கும், அவங்களுக்கு கண் தோற்றம் மாறிடும். உள்ளுக்குள்ளே இறங்கி கல்பளவில் சொல்லிட்டு போவாங்க, ஆயத்துகளை சொல்லுவாங்க, ஆயத்துகளை கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது ஒரு முறை. இன்னொன்று, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அசல் தோற்றத்திலே வருவாங்க, மலக்குடைய தோற்றத்திலே வருவாங்க. இன்னொன்று, மனிதர்களுடைய தோற்றத்தில் சில நேரம் வருவாங்க. பெரும்பாலும் மனிதர்களுடைய தோற்றத்தில் வரும்போது யாருடைய தோற்றத்தில் வருவாங்கன்னு சொன்னால், திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க பேர் என்னம்மா? அவங்க பேர் என்னம்மா? திஹியத்துல் கல்பி, திஹியத்துல் கல்பி அப்படிங்கிற ஒரு சஹாபி. அந்த சஹாபியின் தோற்றத்தில் பெரும்பாலும் வருவாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது மாதிரி இருக்கும். அவங்க பேச்சு, அவங்க சிரிப்பு, அவங்க நடத்தை, அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி இருக்கும். அதனால் பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது 2-3 தடவை வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்தாங்கன்னா திஹியத்துல் கல்பி அப்படிங்கிற அந்த சஹாபியினுடைய தோற்றத்தில் வருவாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 தோற்றத்தில், ஒன்று உடம்போட உடம்பாக சேர்ந்துருவாங்க, ரெண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அசல் தோற்றத்தில் வருவாங்க, மூணாவது யாருடைய தோற்றத்தில் வருவாங்கம்மா? மனிதராகிய திஹியத்துல் கல்பி என்ற சஹாபியின் தோற்றத்தில் வருவாங்க. எனவே நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனிதர்களுடைய தோற்றத்திலும் வருவாங்க, மனிதர்களுடைய தோற்றத்திலும் மலக்குமார்கள் வருவாங்க. சில நேரம் பிச்சைக்காரங்க மாதிரி வருவாங்க, சில நேரம் பெரிய அதிகாரி மாதிரி வருவாங்க, சில நேரங்களில் யாருன்னே தெரியாது சாதாரண ஒரு மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவாங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாராவது பிச்சைக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்களா, யாசகம் கேட்டு வர்றாங்களா, பிச்சை கேட்டு வர்றாங்களா, பிச்சை கேட்டு வரக்கூடியவங்களை துரத்தாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. உனக்கு வேறு வேலை இல்லையா, கதவை இப்படி தட்டிக்கிட்டு இருக்கிற, நீ அடுத்த வீட்டுக்கு போ, விரட்டாதீங்க. ஏன்னு சொன்னால், வந்திருக்கக்கூடியவங்க மலக்காக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், மலக்கு அந்த தோற்றத்தில் வருவாங்க. அன்பு தாய்மார்களே, நம்மளை சோதிப்பதற்காக, நம்மளை சோதிப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக. எனவே அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின்படி கண்டிப்பாக மலக்குமார்கள் நாயும் பன்றியையும் தவிர்த்து எல்லா உயிரினங்களுடைய தோற்றத்திலும் வருவாங்க. அதில் மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கிறான். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன். எந்த வீட்டில் உருவப்படம் மாட்டி வைக்கப்பட்டிருக்குமோ, அத்தாவுடைய ஃபோட்டோ, ஐயாவுடைய ஃபோட்டோ, அம்மாவுடைய ஃபோட்டோ எந்த வீட்டில் மாட்டி வைக்கப்பட்டிருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க, அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. வலா கல்புன், எந்த வீட்டில் நாய் வளர்க்குறீங்களோ, நாய் வளர்க்குறீங்களோ, நீங்கள் நினைக்கலாம் வேட்டைக்காக, அதாவது எப்படி சொல்கிறோமா, வீட்டை பாதுகாப்புக்காக தனியாக இருக்கிறோம், பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாயை மீறியும் திருடன் உள்ளே வருவதுண்டு. நாயை மீறியும், நாய்க்கு 2 பிஸ்கட்டை போட்டுட்டான், குறைக்கிறது நிப்பாட்டிக்கிறோம். அப்போ நாய் பாதுகாக்குதோ அல்லாஹ் பாதுகாக்கிறான், ஈமானை அது கிடைக்கிறது. நிச்சயமாக நாய் எந்த வீட்டில் வளர்க்கப்படுதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் உள்ளே வரவே மாட்டாங்க. எந்த வீட்டில் உருவப்படம் மாட்டி வைக்கப்பட்டிருக்குமோ, அதாவது சுவத்தில் ஒரு டேபிளில் உருவப்படங்கள் தொங்க விடப்பட்டிருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறணும், நம்ம வீட்டில் நாய் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே ரஹமத்து வரும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து வரும், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க. இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையா, உங்கள் வீட்டில் ஒரு துன்பமா, உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டமா நீங்கள் நினச்சிக்கங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குமார்கள் உங்கள் வீட்டுக்கு வரலன்னு அர்த்தம். ரஹமத்துடைய மலக்குமார் உங்கள் வீட்டுக்கு வந்து போனால் தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும், பிரச்சனைகள் தீரும். அப்போ ரஹமத்துடைய மலக்குமார்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் வீட்டில் குர்ஆன் ஓதணும்,
வீட்டில் திக்ர் செய்யணும், வீட்டில் நம்ம தொழுகணும், வீட்டில் எல்லா விதமான நல்ல அமல்களை செய்யணும், கெட்டதை பூரா தவிர்க்கணும். அன்பு தாய்மார்களே, கெட்டது நடக்கக்கூடிய இடத்துக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அலி, அலி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, அலியே தமன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க யகூன மின் பனி ஆதம். இந்த ஹதீஸ் லைஃபானது, இந்த லைஃப் அதாவது இந்த ஹதீஸ் வந்து கொஞ்சம் பலகீனமானதுன்னு சொல்லி சொன்னாலும் கூட அமலுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, லைஃபான ஹதீஸ் நம்ம ஒதுக்கிடக்கூடாது. பலகீனமான ஹதீஸ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு ராவி நிச்சயமா ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கலாம், பேணுதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஹதீஸ் தான், ஆனாலும் கூட அந்த ராவிட்ட உள்ள சில குறைபாடுனால அந்த ஹதீஸுக்கு என்ன பேருமா, லைஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ லைஃப் என்பது ஹதீஸை அறிவித்தவருக்கே தவிர கண்டிப்பாக ஹதீஸ் நிச்சயமாக பலகீனமானது அல்ல. ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒன்று எழுதுவாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க அலியே, நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னென்னமாக ஆசைப்படுறாங்க, யகூன மின் பனி ஆதம், அவரும் மனிதராக பிறந்திருக்கணுமே, மனிதராக படைக்கப்பட்டிருக்கணுமே, மனிதராக ஆக வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க. ஏன் தெரியுமா, லி சபிஇ ஹிசாலின், அவங்கள்ட்ட அந்த மனிதர்கள்ட்ட உள்ள 7 தன்மைக்காக வேண்டி, 7 தன்மைகளுக்காக வேண்டி நானும் மனிதனாக பிறந்திருக்கணும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போ நம்மளை அல்லாஹ் மனிதர்களாக படைச்சிருக்கிறான், மனித புனிதர்களாக படைச்சிருக்கிறான். கண்டிப்பாக அன்பான தாய்மார்களே, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மனிதர்களாக பிறந்த நாம் அல்லாஹுக்காக வாழணும், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றணும், மலக்குமார்கள் நம்மளை பார்த்து ஆசைப்படணும், நம்மளை பார்த்து பொறாமைப்படணும், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு உங்களுக்கு சொன்னாங்க, அலியே மனிதராக நான் படைக்கப்பட்டிருக்க வேண்டும், யகூன மின் பனி ஆதம், மனிதர்களில் ஒருவராக ஆகியிருக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க. ஏன் தெரியுமா, லி சபிஇ ஹிசாலின், மனிதர்கள்ட்ட உள்ள ஒரு 7 தன்மையின் காரணமாக. எத்தனை தன்மையுமா, 7 தன்மையின் காரணமாக. ஒன்றாவது அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸு மஅல் இமாம், இமாம் ஜமாத்தோட ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தொழுகிறாங்க பாருங்களேன், அவங்கள பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்கன்னா, தனக்கு கடையில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, பல அலுவல்கள் இருக்குது, பலவிதமான வேலைகள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டு போட்டு பாங்கு சொன்ன உடனே இமாம் ஜமாத்தோட இமாமோடு தொழுகணும்னு ஆசைப்பட்டு வர்றாரு பாருங்களேன், அவரை பார்த்து எனக்கு ஆசை வருது, அவரை போல நானும் மனிதராக படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக. அன்பு தாய்மார்களே, பெண்கள் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாங்கு சொன்ன உடனே, அந்த தொழுகை நேரம் வந்த உடனே நிச்சயமாக பாங்கு சப்தம் கேட்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. தொழுகை நேரத்தை பார்த்துக்கணும், லொஹருடைய நேரம் எப்போ ஆரம்பமாகுது, அசருடைய நேரம் எப்போ ஆரம்பமாகுது, மகரிபுடைய நேரம் எப்போ ஆரம்பமாகுது, அந்த நேரம் வந்த உடனே உங்களுக்கு பாங்கும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. பெண்களுக்கு ஜமாத்தும் அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட நம்ம நஃபிலான வணக்கங்கள் ஜமாத்தோடு தொழுகிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு ஆர்வம் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அன்பு தாய்மார்களே, இப்போ நாம் அந்தந்த நேரங்களை கரெக்டாக தொழுதுன்னு சொன்னால் நம்மளை பார்த்தும் பொறாமைப்படுவாங்க. ஒரு சஹாபி பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்டார், யா ரசூலல்லாஹ், இது என்ன நியாயம், எங்களுக்கு அழுகையாக வருது. ஏன் தெரியுமா, ஆண்கள் பள்ளிவாசலுக்கு 5 நேரமும் தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, எங்களால் போக முடியலை, ஜமாத் தொழுகைக்கு போக முடியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் பள்ளிவாசலில் போயிட்டு ஒரு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதை விட உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள அறையில் ஒளிஞ்சிருந்து நீங்கள் மறைமுகமாக இருந்து நீங்கள் தொழுவது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் ஃபித்னாவுடைய காலம். பள்ளிவாசல் பெண்கள் பள்ளிவாசலில் போய் தொழுவதை விட வீட்டுக்குள்ளே, அதுவும் வீட்டு உள்ள ரூமில் தொழுகிறது ரொம்ப சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ இதை கேட்டுட்டு என்ன செஞ்சிருவேன், நம்ம தராவிக்கு வராமல் இருந்துட வேணாம். ஹஜ்ரத் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தராவிக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஜமாத்தை தொழுகிறதுக்கு இங்கே அமல்கள் இருக்குதா, இங்கே நடைபெறுதா, கண்டிப்பாக அதில் ஆர்வமாக கலந்துக்கங்க, அது உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. ஆனால் இந்த பகுதி குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்கங்கே ஆண் பிள்ளைகள் இல்லை, நிச்சயமாக யாரும் சீண்டக்கூடிய
இருக்கக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக வந்துட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எந்த பகுதியில் ஆண்கள் பெண்களை வம்புக்கு இழுப்பாங்களோ, ஏதாவது சேட்டைகள் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரியான பகுதிகளில் பெண்கள் வீட்டுக்குள்ளே தொழுகிறது ரொம்ப சிறந்தது, ரொம்ப சிறந்தது. அப்படி நீங்கள் வந்து போகும்போது இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து வாங்க, பக்கத்து வீட்டினோட சேர்ந்து வாங்க, பாதுகாப்போடு வாங்க இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நீங்கள் தைரியமான பெண்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக சேர்ந்து வரும்போது ஒரு விதமான ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். சேர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய தொழுகை என்பது ஆண்களுக்கு கண்டிப்பாக அவசியம். இப்படிப்பட்ட ஆணை பார்த்து மலக்குமார்கள் பொறாமப்படுவாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இவரை போன்று நானும் மனிதராக படைக்கப்பட்டிருக்கணுமே. ரெண்டாவது, மஜாலிஸத்துல் உலமா, உலமாக்களுடைய சபையில் நீங்கள் அமர்வர், ஆலிம்களை நீங்கள் நேசிப்பர், ஹஸரத்துமார்களை நேசிப்பர், அவங்க சொல்ல கேட்கிறேன், அவங்களோட சொல்ல பயான கேட்கிறேன். இப்படிப்பட்டவங்களை பார்த்து மலக்கு சொல்லுவாங்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இங்கே பாருங்களேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்லி காட்டுறாங்க, ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க, இதை கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் கூடியிருக்கு. இந்த கூட்டத்தில் ஒருவராக நானும் ஆகியிருக்க வேண்டுமே. யார் சொல்கிறாங்கம்மா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் ஒருவராக நானும் ஆகியிருக்க வேண்டுமே அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்களே, இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வருகையும் இருக்கு. ரமலானுடைய மாதம் அல்லவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லைலத்துல் கத்ருடைய இரவுக்காக பூமிக்கு அதிகமாக வந்து போவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை அதிகமாக இருக்கும், மலக்குமார்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். மலக்குமார்கள் அங்கங்கே நிற்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, யா பாகியல் ஹைர் அக்பில், நல்லதை செய்யக்கூடியவரே நீங்கள் இன்னும் நிறைய செய்யுங்க, ஆசையோடு செய்யுங்க. இது ரமலான் மாதம், நிறைய செய்யுங்க. யாராவது தப்பு செய்யக்கூடியவங்களை மலக்குமார்கள் பார்த்துட்டா அவங்க சொல்லுவாங்களாம், யா பாகிய ஷர், அந்த ரமலானை அடைந்தும் தப்பில் ஈடுபடக்கூடியவரே, ரமலானை பெற்றும் நல்லது செய்யாமல் தப்பு செய்யக்கூடியவரே, அக்ஸிர், உன் தப்பை திருத்திக்கோ, உன் தப்பை குறைச்சிக்கோ, உன் தப்பை விட்டும் நீ தவிர்த்துக்கோ என்பதாக எச்சரிக்கை செய்வாங்களாம். ஆனால் நமக்கு அது கேட்க. அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட இந்த மலக்குமார்கள் கண்டிப்பாக ஒரு மஜ்லிஸில் நம்ம கலந்துக்கிறோம், பயான் மஜ்லிஸில் கலந்துக்கிறோம், நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மனிதர்களாக நாமளும் படைக்கப்பட்டிருக்கணுமே. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒன்றாவது என்னமா, 5 நேரம் தொழுகக்கூடிய இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவங்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதராக படைக்கப்பட்டிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டாவது, உலமாக்களுடைய மஜ்லிஸில், இந்த மாதிரி பயான் மஜ்லிஸில், ஆலிம்களுடைய மஜ்லிஸில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்கள பார்த்து மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்க, இந்த மனிதர்களை போன்று நாங்களும் படைக்கப்பட்டிருக்கணும் என்பதாக. மூணாவது, ஐயாதத்துல் மரீல், அது பெண்கள்கிட்ட உங்கள்கிட்ட அதிகமாக அந்த பழக்கம் இருக்குது. நோயாளியை நலன் விசாரிக்க போவர். இப்போ உதாரணமாக உங்கள் மஹல்லாவில் அல்லாஹ் எல்லாத்துக்கும் கையால் சுகத்தை கொடுக்கணும், உடல் ஆஃபியத்தை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நம்ம பகுதியில் பார்க்குறோம், பெரும்பாலும் எல்லா பகுதியிலுமே பார்க்குறோம், ஒரு வீட்டில் யாருக்காவது முடியலையா பெண்கள் கிளம்பிடுவாங்க. பெண்கள் ஒவ்வொருத்தருமே ஏதாவது அந்த வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிட்டு நலன் விசாரிச்சுட்டு வரக்கூடிய பழக்கம் ஆண்களை விட பெண்கள்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ அதாவது நோய் விசாரிக்கக்கூடியவங்களை பார்த்து மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்கன்னா இவங்களை மாதிரி நாமளும் ஆகியிருக்கணுமே, மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கணுமே. நோய் விசாரிக்கக்கூடிய, அதாவது உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க, ஆபரேஷன் செய்து படுத்து கிடக்கிறாங்க, முடியாமல் இருக்கிறாங்க, காலுக்கு முடியலை, இவங்களை நலன் விசாரிப்பதற்காக போகும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கிறது. அவங்களை பார்த்து மலக்குமார்கள் ஆசைப்படுவாங்கன்னா இவங்களை மாதிரி நாமளும் படைக்கப்படணுமே என்பதாக. நாலாவதாக தஷ்யீல் ஜனாசா, ஒரு ஜனாசா ஒரு பகுதியில் யாராவது மௌத்தாயிட்டாங்க, அந்த வீட்டில் மௌத்தானவங்களுடைய வீட்டில் போயிட்டு ஒன்று சேருவது, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வது, உணவு ஏற்பாடு செய்வது, அவங்களுக்கு என்ன வேணும், அந்த ஜனாசாவை அடக்குவதற்கு ஏற்பாடு செய்வது, இந்த மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க பாருங்களேன். இவங்களை பார்த்து மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்களா, மனிதனாக நானும் பிறந்திருக்க வேணுமே, மனிதனாக படைக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்பதாக. அப்போ நாலாவது என்னம்மா, ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடியவங்க. மூணாவது என்னம்மா, நோயாளியை நலன் விசாரிக்கக்கூடியவங்க. நிச்சயமாக ரெண்டாவது என்னம்மா, உலமாக்களுடைய சபையில் கலந்து கொள்ளக்கூடியவங்க. ஒன்றாவது என்னம்மா, 5 நேரமும் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவங்க. பெண்களாக இருந்தால் நேரத்துக்கு நேரம் தவறாமல் தொழுகக்கூடியவங்க. இவங்களை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க, அவங்கள மாதிரி நாமளும் படைக்கப்பட்டிருக்கணுமே என்பதாக. 5வது சொல்லுவாங்க, ஷக்கல் மா, யார் தன் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை பிற மக்களுக்கு பலனுள்ளதாக, நிச்சயமாக தன் வீட்டு தண்ணீரை பிறருக்கு குடிக்க கொடுத்து மகிழ்வாரோ, இவரை பார்த்து மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்க, இவர் மனித புனிதர் அல்லவா, கண்டிப்பாக
தனக்குள்ள தண்ணீர், தன் வீட்டுக்கு சொந்தமான தண்ணீர், தான் வீட்டில் போடப்பட்ட போர் தண்ணி, இந்த போர் தண்ணியை பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணிக்கு சிரமப்படுறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க தண்ணிக்கு சிரமப்படுறாங்க, தெருவில் உள்ளவங்க தண்ணிக்கு சிரமப்படுறாங்க. அப்படிப்பட்ட தண்ணிக்கு சிரமப்படக்கூடிய மக்களை கூப்பிட்டு, அப்பா நீ எவ்வளோ வேணாலும் தண்ணி பிடிச்சிட்டு போ, என் வீட்டில் வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி பிடிச்சிட்டு போ, உனக்கு தண்ணி வேணுமா என் வீட்டில் வந்து பிடிச்சிக்கோ என்று யார் தாராளமாக சொல்கிறாரோ இப்படிப்பட்ட மனிதரை பார்த்து மலக்கு ஆசைப்படுறாங்க. அன்பு தாய்மார்களே, தண்ணீரை மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. யார் தண்ணி கேட்டால் குடிக்க, யார் தண்ணி கேட்டாலும் சரி, அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் தண்ணி கேட்கிறாரா இல்லைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக தண்ணீர் கொடுத்து உதவணும். குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தண்ணி சிரமமாக இருக்கு, நம்ம வீட்டில் தண்ணி செழிப்பாக இருக்கு, நம்ம அல்லாஹுக்காக அந்த தண்ணீரை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக சிரமப்படக்கூடியவங்களுக்கு, தண்ணீர் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு யார் தண்ணீர் ஏற்பாடு செய்கிறாரோ, தண்ணீருக்காக ஏதாவது தயாரிப்பு செய்கிறாரோ, தண்ணீர் ஏற்பாடு செஞ்சு தண்ணீர் வரவழைக்கிறாரோ, இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து மலக்குமார்கள் பொறாமப்படுறாங்களா, ஆசைப்படுறாங்களா. குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்களா, மனிதராக நானும் பிறந்திருக்கணும், இது மாதிரி நானும் மனிதர்களுக்கு தண்ணீர் ரெடி பண்ணணுமே என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ அஞ்சாவது தண்ணீர் நம்ம புகட்டுவதினால், தண்ணீர் பருக கொடுப்பதினால், தண்ணீர் சிரமப்படக்கூடிய மக்களுக்கு தண்ணீருக்கு நாம் வழிவகை ஏற்பாடு செய்வதனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் கிடைப்பதோட மலக்குமார்கள் நம்மளை பார்த்து ஆசைப்படுவாங்க, இந்த மாதிரி மனிதரை நாம் பிறந்திருக்கணும் என்பதாக. அன்பு தாய்மார்களே, ஆறாவதாக சொல்லி காட்டுவாங்க அஸ்ஸுல்ஹு பைன இஸ்னைன். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, என்னமா செய்வோம்? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, என்னமா செய்வோம்? என்னம்மா வேடிக்கை பார்ப்போம், சிரிப்போம், சண்டையா, ஜன்னல் கதவெல்லாம் திறந்துடுவோம், வீட்டு கதவெல்லாம் திறந்துடுவோம், லைட்டை வேறு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம பார்க்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க இருக்கா. அசத்து கரெக்டாக சொல்கிறாரு, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது தான். அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை போட்டால் அவ்வளவு சந்தோஷம், சண்டையா, என்னம்மா செய்யணும்? அன்பு தாய்மார்களே, யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, உடனே என்ன செய்யணுமா? நமக்கு சக்தி இருந்தால் உடனே போயிட்டு, ஏங்க சண்டை போடுறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது மக்காவில், மக்கத்து தெருவில், மதீனாவில், மதீனத்து தெருவில் யாராவது சண்டை போட்டால் ஒரு குழுவை நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு உடனே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும், யார் ரசூலல்லாஹ் இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும். உடனே போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போயிட்டு ரெண்டு பேர் கையை பிடிப்பாங்க, நீ யார், நீ யார், உனக்கு இவர் என்ன வேணும், இவருக்கு நீ என்ன வேணும்? அவங்க சொல்லுவாங்க, இவங்க எனக்கு சச்சா, இவங்க எனக்கு பெரித்தா, அதாவது சொந்தத்தை சொல்லுவாங்க. சொந்தமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க, எதுக்காக சண்டை போடுறீங்க? சண்டையிட்டு கொண்ட இருவரை சேர்த்து வைப்பது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை. இப்போ மலக்கு ஆசைப்படுறாங்க, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறாங்க பாருங்களேன். அவங்கள பார்த்து மலக்கு சொல்லுவாங்களா, இந்த அம்மா மாதிரி நான் படைக்கப்பட்டிருக்கணும், இந்த மனிதனை மாதிரி நான் படைக்கப்பட்டிருக்கணும். அன்பு தாய்மார்கள், எவ்வளோ பெரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் யார் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறாங்களோ, யார் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, சண்டை போட்ட இருவரை நம்ம சேர்த்து வைக்கணும், அவங்களோட நாமளும் சேர்ந்துக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் சேர வாய்ப்பு இல்லையா, நாம சேருன்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் விலகி போகிறார். ஃபோன் போடுறோம், ஃபோனை எடுக்கலை, ஃபோனில் பேச அவர் தயாராக இல்லை. அல்லாஹ்ட்டு துவா செய்யணும், அல்லாஹ் நான் அவருடைய விஷயத்தில் நல்லதுக்காக துவா செய்கிறேன், அவரை நீ பொருந்திக்கோ, அவர் புரியாமல் செய்கிறார், புரியாமல் ஈடுபடுகிறார், அல்லாஹ் நீ அவரை மன்னிச்சிரு, என்னையும் மன்னிச்சிரு, அல்லாஹ் எங்களுக்கு இடையில் சண்டை வந்துருச்சு, சண்டையை நீக்கி எங்களை ஒன்று சேர்த்து வைன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அன்பு தாய்மார்களே, நாமளும் பிரிஞ்சு போகக்கூடாது. அவனே முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறான், நான் என்ன பெரிய இழிச்சவாயனா என்பதாக சில பேர் சொல்லுவாங்க. அவளே முகத்தை திருப்பிக்கிட்டு போறா, நான் என்ன குறைஞ்சவளா அப்படின்னு நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டு போறோம். இப்படி இல்லை அன்பு தாய்மார்களே, சண்டை போட்டுக்கிட்டா நிச்சயமாக யார் முதல்ல சலாம் சொல்லி ராசி ஆகிறாரோ அவர் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானவர். சண்டை போட்ட ரெண்டு பேர்ல யார் முதல்ல கை கொடுத்து சலாம் கொடுத்து யார் ராசி ஆகிறாரோ, இணைகிறாரோ அவர் அல்லாஹ்விட்ட ரொம்ப 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 பிடிக்கும். மலக்குமார்கள் அந்த மனிதரை பார்த்து ஆசைப்படுவாங்க. நிச்சயமாக இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சண்டை போட்ட கொண்ட இருவர் இணக்கமாக கூடிய, ரெண்டு பேரை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து மலக் ஆசைப்படுறாங்க, இந்த மனிதரை போன்று நானும் ஆக வேண்டும் என்பதா. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தரலட்டும் இன்ஷா அல்லாஹ். சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தரலட்டும். சொந்தத்தில், அண்ணன் தம்பியில், மச்சான் முறைகளில், எல்லா வகையிலையும் யாராவது நம்மளோட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க, முடிஞ்சளவு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். பிரிஞ்சு போகிறாங்களா, சேர்ந்து ஒரு சஹாபி போய் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் என்னை விட்டு விலகின ஒரு சகோதரர்
அவரை நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு நான் போய் சலாம் சொல்கிறேன், அவர் திரும்பி போயிடுறார், முகத்தை திருப்பிக்கிறார். என்னோட சலாமுக்கு அவர் பதில் சொல்றதில்லை. நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் அவர் என்னை விட்டு விலகி போகிறார். நான் ஒட்டி போக அவர் என்னை விட்டு வெட்டி போகிறார், விலகி போகிறார். யார் சொல்லலாம் என் மேலே குற்றமானு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவர் மேலே குற்றம் என்பதை உணர்த்துவாங்க. உங்கள் மேலே உள்ள தப்பு நீங்கிருச்சு, நீங்கள் சேர்ந்து வாழ ஆசைப்படுங்க, இணக்கமாக வாழ ஆசைப்படுங்க என்பதாக சொல்லுவாங்க. எனவே அன்பு தாய்மார், இன்ஷா அல்லாஹ் சண்டை போட்டுக்கிற கூடாது. அப்படி யாராவது சண்டை போட்டுக்கிட்டா அவங்கள இணைச்சு வைக்கணும், அவங்கள சேர்த்து வைக்கணும், சண்டையை விலக்கி வைக்கணும், சண்டையை தீர்த்து வைக்கணும். சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்களா, இவரை மாதிரி நானும் பிறந்திருக்கணுமே, நானும் படைக்கப்பட்டிருக்கணுமே என்பதாக. ஏழாவதாக இக்ராமுல் ஜாரி வல் யதீமி, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் யார் கண்ணியம் கொடுக்குறாங்களோ அவங்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, இவரை மாதிரி நான் ஆகியிருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். அவங்க நமக்கு இடைஞ்சல் தந்தாலும், அவங்க நம்மளை துன்புறுத்தினாலும், அவங்கள நம்மளை தப்பாக பேசினாலும் கண்டிப்பாக நாம் அவங்கள்ட்ட நல்லா நடந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நாம் நல்லா நடக்க அல்லாஹ் அவங்க உள்ளத்தில் நம்ம மீது உள்ள கண்ணியத்தை போட்டு விடுவான். இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறோம், இவ்வளவு நாம் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறோம், அவங்கள அதாவது வதைக்கிறோம், அவங்களுக்கு துன்பம் தர்றோம், ஆனாலும் அவங்க ஒன்றுமே நம்மளை செய்கிறதில்லையே, ஒன்றுமே நம்மளை எதிர்த்து பேசுறதில்லையே, நம்மளை ஒரு குறை கூட சொல்றதில்லையே என்ற கண்ணியத்தை அல்லாஹ் ஒரு நாள் உணர செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதனால் சொல்லுவாங்க இக்ராமுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரங்களை யார் கண்ணியப்படுத்துவாங்களோ அவங்களை பார்த்து மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்க, இவரை மாதிரி நானும் ஆகணும் என்பதாக. வல் யதீம், அனாதை யார் ஆதரிக்கிறாங்களோ, ரெண்டுமே ஏழாவதுல கட்டுப்பட்டதுதான். பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அனாதைகளையும் நிச்சயமாக யார் ஆதரிக்கிறாங்களோ, சங்கைப்படுத்துவாங்களோ, கண்ணியப்படுத்துவாங்களோ, இவங்களை மாதிரி நானும் ஆக வேண்டும் என்பதாக மலக்குமார்கள் ஆசைப்படுறாங்க. எனவே அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் வாழும் காலம் எல்லாம் நம்மளோட மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்மளாக மலக்குமார்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்க, மனிதராக பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். அப்போ மனித உருவத்தில் வருவார்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், மனித உருவத்தில் வருவதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் தான் மலக்குமார்கள். சிங்கமாக வருவதை விட, கோழியாக வருவதை விட, பூனையாக வருவதை விட, அன்பு தாய்மார்களே, மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவதற்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் தான் மலக்குமார்கள். ஏன்னு சொன்னால் அவங்கள மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருப்பதினால், நல்ல செயல் செய்யக்கூடிய, நல்ல விஷயத்தில் ஈடுபடக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மனிதர்களை பார்த்து கண்டிப்பாக ஒவ்வொரு மலக்குமார்களும் ஆசைப்படுறாங்க, இந்த மனிதரை போன்று நான் வர வேண்டும் என்பதாக. அன்பு தாய்மார்களே, எனவே மனிதர்களை போன்று வருவதற்கு சக்தி பெற்றவர்கள் தான் மலக்குமார்கள், அந்த ஆற்றல் மிக்கவர்கள் தான் மலக்குமார்கள் என்பதை இந்த நல்ல தருணத்தில் நான் நினைவுபடுத்தியவனாக வல்ல அல்லாஹ் மலக்குமார்களுடைய துஆவுக்கும் அவனுடைய ரஹமத்துக்கும் நம்மளை காரணமாக்குவதோடு, என்னென்ன விஷயங்களில் அல்லாஹ் நம்மளை மலக்குமார்களோடு சேர்த்து வைக்கிறானோ, அவங்க சிறப்பு குறித்தானவங்களை நம்மளையும் இணைச்சு வைக்கிறானோ, அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்து, கண்டிப்பாக குறிப்பான 7 விஷயங்கள் 5 நேரமும் தொழுகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை உருவாக்கி, அதே மாதிரி உலமாக்களுடைய சபையில் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்து, நோயாளியை நலன் விசாரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, அதே மாதிரி ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து, நம்ம வீட்டு தண்ணீர் நம்ம போர் போட்டிருக்கிறோமா, நம்ம வீட்டில் தண்ணி செழிப்பாக இருக்கா, கண்டிப்பாக பிறருக்கு அந்த தண்ணீரை கொடுத்து உதவி, அல்லது எங்கேயாவது தண்ணிக்கு சிரமப்படுறாங்களா, சிரமப்படக்கூடியவங்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுத்து இன்ஷா அல்லாஹ். அடுத்து சண்டையிட்டு கொண்ட இருவரை சேர்த்து வைத்து கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரவங்களையும் எத்தீம்களையும் நாம் சங்கப்படுத்தி வாழ்ந்து மலக்குமார்களுடைய துஆவிற்கு நாம் உரித்தானவங்களாக மாறி, நம்மளை மாறி மனிதர்கள் மாதிரி மலக்குமார்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு, மலக்குமார்களாக வாழ்வதற்கு இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லாரும் மலக்குமார்கள், ஏன்னு சொன்னால் உங்களோட மலக்குமார்கள் ஒட்டி இருக்கிறாங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல உங்கள் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் மலக்குமார்கள் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களின் சவகாசம், மலக்குமார்களுடைய சகவாசம், அவங்களுடைய உடனிருக்குதல், அவங்களுடைய அரவணைப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பதை நான் நல்ல நேரத்தில் நான் நினைவுபடுத்தியவனாக வல்ல அல்லாஹ் அவங்களுக்கு உரித்தானவர்களாக, அவங்க நமக்காக துஆ செய்யக்கூடியவங்களாக, நிச்சயமாக எல்லா விதத்திலும் மலக்குமார்கள் கொண்டு வரக்கூடிய ரஹமத்தையும் மன அமைதியையும் முழுமையாக நாம் பெற்று அல்லாஹ்வுடைய பேரன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல புனிதமான மனிதர்களாக
முறையாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக, தௌஃபீக் செய்து நல்லொரு புரிவானாக என துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால், நாளைக்கு பிறருக்கு அநீதம் செய்வதனால் என்ன கெடுதி, என்ன பாவம் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுடைய இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக, இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொள்வானாக. இந்த மஜ்லிஸுக்கு ஏற்பாடு செய்த நமது ஹஸரத் முதல் கொண்டு அவங்களோட யாரெல்லாம் அரவணைப்பாக இருக்கிறாங்களோ, ஆண்களில் பெண்களில் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் வந்து நின்றுக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் வராமல் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏதோ ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நல்லது செய்திருக்கிறானே, அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய கிருபை இன்ஷா அல்லாஹ். அப்படி வரக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்து இந்த மஜ்லிஸின் மூலமாக மிகப்பெரிய பாக்கியங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவதோடு, ஏற்பாடு செய்தவர்களுக்கும் தருவதோடு, நமக்கும் தந்து இன்ஷா அல்லாஹ் நம்மையும் சிறப்பானவர்களாக, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக, ரஹமத்தை அடைந்தவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரும் காரணமாக்கி தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.